பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் தான் இந்த ஊழியத்தை வச்சுருந்தோம். அதில் வந்து எப்படின்னா முதல் நாள் 10 பேர், 2வது நாள் 15 பேர், 3வது நாள் 20 பேர், 4வது நாள் 25 பேர், 5வது நாள் 30 பேர். இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், பிள்ளைகள் கூட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் என்ன பண்ணுது, கற்றுக்கிற பசங்களாம் பேக் அடிக்கிறாங்க, பேக்கில் ஊருக்கு போயிட்டாங்க சம்மர் ஹாலிடேஸ். அதனால் நாங்கள் எதுவுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சரி ஓகே நல்லா வரீங்களோ வாங்க, ஆனால் சொல்லிட்டோம் ரெகுலராக வரவங்களுக்கு மட்டும் தான் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் யாரெல்லாம் ரெகுலராக வந்தாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ப்ரைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த நாளில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த ஊரில் நிறைய பேர் வந்து என்னோட படித்த பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. பட் அவங்களோடலாம் நான் பேசும்போது வாங்க, ஆனால் எப்படி இருக்கிற அவள் தான் கேட்டுட்டு போகிறாங்களே கண்டு என்ன பண்ணுற, ஃபேமிலி எப்படி இருக்குது அதெல்லாம் விசாரிக்கவே மாட்டேன்றாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நீ என்னப்பா பண்ணுற, நீ என்ன வேலை செய்கிற, அவனுக்கு எத்தனை பிள்ளைங்கள் கேட்கறது கூட அவன் டைம் கொடுக்க மாட்டேன்றான், அவ்வளோ வேகமாக கடந்து போயிடறான். ஸோ அதனால் என்ன பண்ணுது, இன்றைக்கி 2 பேர் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்கள நாங்கள் கௌரவிக்க ஆசைப்படுகிறோம். ஒன்று வந்து நம்முடைய செல்வான் முன்பு தான் வந்து வருவார்னு சொன்னால் எங்களுடைய இந்த குழுவின் சார்பாக, இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன சால்வி அணிவிக்கிறோம். செல்வனை முன்னாடி வாங்க, வந்து அன்பான இந்த ஒரு சால்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எல்லாம் கிளாப் பண்ண உற்சாகமாக. அடுத்தது நம்முடைய ஆனந்தண்ணன் முன்னாடி வாங்க. ஆனந்தண்ணன் வாங்க, உங்களை தான் கூப்பிட்றோம். இல்லை நம்ம கரங்கள் தட்டி அண்ணன் நம்ம வரவேற்கலாம். இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, ஏன்னு சொன்னால் நிறைய ஊர்லாம் போயிட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வச்சுக்க, ஒரே வாரம் சொல்லுவாங்க, ஐயா எல்லாம் தேவையில்லையா நீங்கள் கிளம்பிடுங்க. ஆனால் எங்களை வந்து யாருமே இது வரையிலும் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு யாருமே எங்களுக்கு சொன்னதே கிடையாது. ஸோ அதனால தான் அந்த ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் ஏன் வந்து அவங்க சிறப்பிக்கிறதுனா, அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. நாளைக்கு வந்து இது பண்ணாங்க கூட, அப்பா அவங்க வராங்க, அவங்க ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க, யார் வீட்லையாவது ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, ஏதாவது உங்கள் பிள்ளைங்களை அடிக்கிறாங்களா, திட்டுறாங்களா, கிடையாது. நம்ம என்ன பண்ணால் எங்களை ஆண்டோடைய அன்பை சொல்ல வந்திருக்கிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு இஷ்டம் தான் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஆனால் எங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதனால் இந்த நாளிலே ரொம்ப எங்களுடைய அழைப்பதில் ஏற்று வந்திருக்கிற எங்களுடைய சபை மூப்பர்கள், நாங்கள் அவங்கள கண்டிப்பாக என்ன பண்ணுறது கனப்படுத்தி ஆகணும். அருமையான வேதமுத்து உமா அவர்கள் 2 பேரும் வந்து, ஏன்னா அவங்க வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கிளாப் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன அன்பளிப்பை ஐயா அந்த 2 பேருமே கணவன் மனைவியாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளி, எங்களுக்கு ஊழியத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து எந்த கேட்டாலும் அவர் எவ்வளோ கஷ்டத்துலனா கூட ஊழியத்துக்கு கண்டிப்பாக அவங்க கொடுத்து உதவுறாங்க. ஐயா குடும்பங்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் இன்னொரு முறை உற்சாகமாக கரங்கள் தட்டி நம்ம அடுத்தது நம்ம ரவியா வரல, வருவார் விசுவாசிக்கிறேன். சரி நான் பார்க்கல, அதனால் ஸோ அதனால் இன்னொரு அருமையான அண்ணன் வந்து, அண்ணனும் சரி அக்காவும் சரி எல்லா விதத்துலேயும் அந்த கொடுக்குற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெயர்லாம் சொல்ல விரும்பல, பட் அந்த இடத்துல இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு மட்டும்தான், மற்றபடிலாம் நீ வந்து அண்ணன்